கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். Genesis 2:7. Then the Lord God formed a man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and the man became a living being என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்குவதற்கு முன்பதாக மூடுபனி இந்த பூமியின் மேல் வந்தது, இந்த பூமியை நனைத்தது. ஆண்டவர் அந்த மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனை படைத்தார் என்கிறதை நாம் வாசிக்கிறோம். மற்ற மிருகங்கள் மற்ற காரியங்கள் படைப்பதை விட மனிதனை மேன்மையை உள்ள ஒருவனாக, வேறுபட்ட ஒருவனாக அவர் படைத்தார். மற்ற படைப்புகளுக்கும் மனிதனை படைத்ததற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் வாசிக்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், தேவன் தம்முடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று நாம் வாசிக்கிறோம். மற்ற மிருகங்களுக்கு ஆத்மா இல்லை, ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் ஒரு ஆத்மா என்கின்ற ஒன்றை உருவாக்கினார். அந்த ஆத்மாவிலே ஜீவன் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவை ஆண்டவருடைய படைப்பு மனிதனை படைத்ததிலே வித்தியாசமான ஒன்று என்பதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து, அவனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் அடங்கியிருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.